வணக்கம். இன்னைக்கு நம்ம வீட்டில் மஷ்ரூம், கேரட், பீன்ஸ் போட்டு ஒரு பிரியாணிங்க. இது எல்லாத்தையும் நல்லா மேலே இருக்கிற இந்த தோலெல்லாம் எடுத்துட்டு லைட்டாக மொத்தத்தையும் க்ளீன் பண்ணி கொஞ்ச நேரம் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேங்க. இல்லாட்டா மஷ்ரூம் கருப்பாகிடுங்க. 200 grams ஆஃப் ரைஸு நல்லா வாஷ் பண்ணி சோக் பண்ணி வச்சுருக்கேங்க. அதுக்கு ஒரு 3 சின்ன வெங்காயம், இந்த அளவுக்கு சைஸில் 3 வெங்காயம், 3 தக்காளி, சின்ன சின்ன சைஸு, மீடியம் கூட இல்லை, அதுக்கும் கம்மி தான். ஒரு 3 பச்சை மிளகா, பெரிய பச்சை மிளகாவாக இருக்குது. அதை நல்லா இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன் 4 ஒன்றையும். அப்புறமா நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, கைப்பிடி அளவுக்கு புதினா, இதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு தாளிப்புக்கு ஒரு பிரியாணி இலை, இந்த அளவுக்கு பட்டை, ஒரு ஸ்டார் அனாசி, 2 ஏலக்காய், 4-5 கிராம்பு, ஒரு 5 கிராம்பு. கொஞ்சம் ஸ்பைஸியாக தாங்க பண்ண போகிறேன். அப்புறமா அதுக்கு ஒரு 1.5 ஸ்பூனு அளவுக்கு இஞ்சி பேஸ்ட்டு, 1.5 ஸ்பூன் அளவுக்கு பூண்டு பேஸ்ட்டு, ரெண்டுத்தையும் சேர்த்து நான் அது மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு 50 ml தயிர் அதை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்க்கலாங்க எப்படி பண்ண போகிறேன்னு. பிரியாணி பண்ண ஆரம்பிக்கலாங்க. அதுக்கு இந்த பாத்திரம் சூடாயிடுச்சு. அதுக்கு 2 ஸ்பூனு நெய்யுங்க. அப்புறம் நல்லா ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய்ங்க. அது கடலை எண்ணெய். எண்ணெய் சூடாகட்டுங்க. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. நான் எடுத்து வச்ச மசாலா சாமான்லாம் இதில் போட்டுடுறேன். அப்புறம் வெங்காயம் போட்டுடுறேன். வதங்கட்டும், மூடி வைக்கலாம். மூடி திறந்து பார்க்கலாம். கொஞ்சம் வெந்திருக்குங்க. இன்னும் கொஞ்சம் கூட வேகணும். நம்ம இதோட கொத்தமல்லி, புதினா ரெண்டும் போட்டுடலாம். அந்த வெங்காயத்தோட தீயாமல் நல்லா வதங்கிடும். குறைச்சி வச்சுக்கோங்க தீயை. நல்லா புரட்டி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். திறந்து பார்க்கலாங்க. கொஞ்சம் வதங்கி இருக்கு. இப்போது ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாவை போட்டுடலாம். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வதக்குங்க. மீடியம் ஃப்ளேமில், ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஏன்னா பாத்திரம் நல்லா சூடாகிடுச்சு. மூடி வச்சிடலாம். திறந்து பார்க்கலாம். கொஞ்சம் பாருங்கள், தீயை குறைச்சி வச்சுக்கோங்க. இது நான் நார்மல் பாத்திரத்தில் பண்ணுறேன், அடிக்கடை பாத்திரம் தான். இப்போ இதில் தக்காளி போட்டுடலாம். அது கூட கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கலாங்க. இப்போ நான் உப்பு தோராயமாக தாங்க போட்டிருக்கேன். அதில் பத்தலைன்னா கடைசியில் டேஸ்ட் பார்த்துக்கிட்டு போட்டுட்டு இப்போ மூடி வச்சிடலாம். திறந்து பார்க்கலாம். இன்னும் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கலை. எடுத்து பார்க்கலாம். இப்போ பாதி வதங்கிடுச்சுங்க. கொஞ்சம் இதுலேயே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம். ஸோ தட்டு நல்லா இந்த மாய்ஸ்சர்லேயே இந்த தக்காளி இன்னும் கொஞ்சம் கூட நல்லா வதங்கிடும். போட்டுட்டேன், வதக்கிக்கலாம். ரொம்ப சிம்மில் வச்சுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டப்புறமா இன்னும் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டா தான் நம்மளுக்கு தீயாமல் வரும். நிதானமாக இதாகட்டுங்க. கொஞ்சம் ஸ்மாஷ் ஆகிட்டு வருதுங்க. நல்லா ஸ்மாஷ் ஆகட்டும். மூடி வைக்கலாம். திறந்து பார்க்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ஸ்மாஷ் ஆகிருக்கு. இப்போ வர தக்காளி என்னன்னே தெரியலங்க. சுத்தமாக வதங்க மாட்டேங்குது. அதனால் இதுக்கு மேலே ரொம்ப நம்ம விட்டாலும் அப்புறமா தீஞ்சா மாதிரி ஆகிடும். ஸோ இதில் நம்ம தயிர் போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தண்ணிக்கும் இன்னும் கொஞ்சம் கூட நல்லா வெந்துடும். எடுத்து வச்சு தயிரை போட்டுட்டோம். ஒரு வதக்கிக்கிட்டு
திருப்பி ஒரு வாட்டி மூடி வைக்கலாம். திறந்து பார்க்கலாம். பாருங்கள், இந்த தயிர் நல்லா இதாக இருக்குது. நல்லா இதை அப்படி ப்ரெஸ் பண்ணி நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இருக்கிற கொஞ்சத்தையும் அது தோல் தோலாக நிற்குதுங்க, என்னன்னு தெரியல. இப்போ வர்ற தக்காளி அப்படி தான் இருக்குது. இப்போ கொஞ்சம் ஏற்றிக்கலாங்க லைட்டாக. ரொம்ப பெருசாக ஏற்றிக்காதுங்க, கொஞ்சம் லைட்டாக ஏற்றிக்கோங்க. பாருங்கள், இப்படி இருக்குது. எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குது. இதில் வதங்கிச்சு. இப்போ நான் வந்துட்டு இதில் கொஞ்சம் மிளகாய் தூள், ஏன்னா நான் கொஞ்சம் தான் பிரியாணி பண்ண போகிறேன். அதனால் வந்துட்டு ஆல்ரெடி நான் 3 பச்சை மிளகாய் நல்லா ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு அரை ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேங்க. டேஸ்ட் பார்த்துக்கிட்டு நம்மளுக்கு வேணும்னா போட்டுக்கலாம். இப்போ தீ குறைச்சி வச்சுட்டு இந்த காய், நம்ம தண்ணியில் போட்டு வச்ச காயை எடுத்து நல்லா தண்ணியை பிழிஞ்சிட்டு, நல்லா இந்த தண்ணி இப்படி பிழிஞ்சிட்டு இது போடுங்க. இதை நல்லா கோட்டார மாதிரி கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வைங்க, ஏன்னா மஷ்ரூம்லேருந்து கொஞ்சம் தண்ணி விடும். அப்புறமா அது தண்ணி விட்டு அது சுண்டுற வரைக்கும் நம்ம வச்சோம்னா மஷ்ரூம் கருகி ரொம்ப சின்னதாக ஆகிடுங்க. நல்லா வதங்கட்டுங்க. மூடி வைக்காம ஹை ஃப்ளேம்லேயே கொஞ்சம் நேரம் வதக்குங்க. கொஞ்சம் தீர மாதிரி ஏதாவது ஃபீல் இருந்ததுன்னா நம்ம குறைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு. ரொம்ப விடலை, பட் கொஞ்சோண்டு ஒரு மாதிரி கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் வேகட்டுங்க. பார்க்கலாங்க. பாருங்கள், தண்ணி விட்டுருக்கு கொஞ்சம். இன்னும் ரொம்ப வேக வச்சிட்டோம்னா அப்புறமா வந்துட்டு மஷ்ரூம் காணாமல் போயிடும். இப்போது இந்த கிளாஸில் நான் ஒரு கிளாஸ் ரைஸ் எடுத்தேங்க. இது வந்து 200 கிராம்ஸு. இதில் வந்துட்டு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்ற போகிறேங்க. இப்போ ஆல்ரெடி இதில் கொஞ்சம் தண்ணி இருக்கு இல்லையா, பாருங்களேன், நல்லா தண்ணி வருது பாருங்கள். இப்போ இதுக்கு நான் ஒரு கிளாஸு, ஒரு அரை கிளாஸ்க்கும் கொஞ்சம் கம்மி இதில் ஊற்றிடுறேங்க. இப்போது ஒரு கொதி வந்தப்புறமா உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் செக் பண்ணுறேங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு கோப்பையாக இருக்குது, மிச்சம் எல்லாமே ஓகேங்க. காரம் இதெல்லாம் சரியாக இருக்குங்க. உப்பு மட்டும் தேவைப்பட்டது போட்டுங்க. கொஞ்சம் கொதிக்கட்டுங்க. மூடி வைக்கிறேன். இப்போ திறந்து பார்க்கலாம். கொஞ்சம் தண்ணி நல்லா பாயில் ஆகிட்டே இருக்குதுங்க. இப்போ நான் இந்த அலம்பி வச்ச ரைஸை, அலம்பி ஊற வச்சிருக்கிற ரைஸை இதில் போடுறேங்க. போட்டுட்டு இப்போ கலந்துக்கலாங்க. அரிசியை இப்படி ஒரே இடத்துல அரிசி நிற்காம, ஏன்னா நம்ம போடுறச்சு இப்படி சென்டரில் போட்டுடுறோமா, அப்படி இப்படி பண்ணி விட்டிங்கன்னா அது பரவிக்கும். ஸோ நான் குறைச்சி வச்சுக்கிறேன். இந்த சுற்றி இருக்கிறதெல்லாம் நல்லா எடுத்து விடுங்க. இப்போது சைடில் இப்படி புரட்டி போடாதுங்க, சும்மா இப்படி 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 பண்ணால் அந்த தண்ணி கொஞ்சம் கீழே போகுங்க. பார்க்கலாம். பாருங்கள், தண்ணி குறைஞ்சிருக்கு. நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், தண்ணி கொஞ்சமாக தான் இருக்குது. இப்போ ஃபுல்லாக அடுப்பை குறைச்சிட்டேன். இந்த இது எஸ்கேப் ஆகாத அளவுக்கு நீங்கள் என்ன மூடி இருக்குதோ அந்த மூடி வச்சிடலாம். இப்போ இந்த பாத்திரத்தை நான் இந்த பால் பாத்திரத்தை இதில் வச்சுட்டேன். நல்லா சிம் பண்ணிட்டேன். மினிட்ஸ்க்கு அப்புறமா பார்த்துக்கிறேன். ஏன்னா வந்துட்டு சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் நம்ம 10 மினிட்ஸு 5 மினிட்ஸு இதெல்லாம் சொல்கிறதுக்கு எடுத்து பார்த்துக்கிறது சேஃபுங்க. 3 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. நான் எதுக்கும் சேஃப்டிக்காக எடுத்து பார்த்துக்கிறேங்க. பாருங்க, எனக்கு சுத்தமாக தண்ணி இல்லைங்க. எனக்கு கொஞ்சம் அடியில் வந்துட்டு இது பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நான் இதை இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு
ஒரு 3 மினிட்ஸ் தாங்க. நான் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு இந்த இதை அப்படியே வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் திறக்க மாட்டாங்க. நம்ம பிரியாணி எடுத்து பார்க்கலாங்க. ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் கூட இருந்தால் நல்லது தான். காட்டுறேங்க எடுத்து. மூடி திறந்துட்டேன் பாருங்க. அடி பிடிக்காம அழகா வந்திருக்கு பாருங்க. அடி பிடிக்காம வந்திருக்குங்க பாருங்க. உங்களுக்கு நான் வந்துட்டு அதுல வந்துட்டு அந்த அடியில காட்ட முடியல, அதுக்காக தான். பாருங்க, அடி பிடிக்கவே இல்லை பாருங்க. பாத்தீங்களா? எல்லா இடமும் காட்டுறேன் பாருங்க. ரொம்ப கிளறி விட்டாதுங்க, சூடா இருக்குது. அடி எங்குமே பிடிக்கலைங்க. நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக இது பண்றேன். இப்ப பாருங்க, நான் அதை வந்து பிளேட்டிங் பண்றேங்க. என்னோட வீடியோஸில் இங்கே பண்ணிக்கோங்க நிறைய ரிப்பீட் பண்ணியிருக்கேன். அதை கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. இனிமேல் வர வீடியோஸில் அதை கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி என் சமையல் பார்த்ததுக்கு நன்றி.